ஹலோ பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜீசஸ் வந்து இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவுடைய இந்த பிறப்பின் மாதமா உலகமெங்கிலுமே கொண்டாடக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் ஒரு பிர பிரத்யேக விசேஷமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து இந்த டிசம்பர் மாதத்தில தான் வந்து பிறந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடுவாங்க. அந்த யோவான் 3:16 வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம்லேருந்தே பேசிட்டே இருப்பாங்க. ஆதாம் ஏவாள் கூட தவறு செய்யும்போது கூட, அவங்க அந்த அந்த கனிய ஜீவ விருட்சத்தின் கனிய நீ சாப்பிடாதன்னு சொல்லும்போது கூட என்ன பண்ணிடுவாங்க, அந்த சாப்பிட்டதுனால ஆண்டவருடைய அந்த உறவு துண்டிக்கப்படும்போது, அங்க வந்து ஏவாள் கிட்ட சொல்றாரு, "நான் உன் வித்துக்கும் என் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவரை துதிங்காலை நசுக்குவாய்ன்னு" சொல்லிட்டு, அங்கேயே வந்து ஜீசஸ் வந்து அங்கேயே என்ன பண்ணுவாங்க, ஆதாம் ஏவாள் கிட்டயே வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறமா அப்படியே படிப்படியா எல்லார்கிட்டயுமே பேசிட்டு வருவாரு. ஆபிரகாம் கிட்ட கூட ஈசாக்கு மோரியா மலையில பலி கொடுக்கும்போது, அங்கேயே வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த மோரியா மலையில அங்க வந்து ஈசாக்கு வந்து மோரியா மலையில பலி கொடுக்கும்போது, அங்க ஏசப்பா வந்து ஆபிரகாமுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாரு. இவ்விதமா ஜீசஸ் வந்து இந்த சிலுவையில கல்வாரி சிலுவையில பாடுபடுவாருன்னு சொல்லிட்டு. அப்படியே படிப்படியா தானியேலுக்கு, அப்புறம் ஏசாயா தீர்க்கதரிசன் மூலியமா எல்லாருக்குமே அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஏசப்பா பொறக்க போறாங்க, ஏசப்பா பொறக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி கேப்ரியல் தூதர் என்றவர் என்ன பண்ணுவாருன்னா, மரியாள் கிட்ட வந்து பேசுவாங்க. "கிருபை பெற்றவளே பாக்கியவான், உன்கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவர் உற்பத்தி ஆகப் போறாங்க" சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த மரியாளுடைய ஹஸ்பண்ட் நிச்சயம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவர்கிட்ட போய் சொப்பனத்துல ஆண்டவர் அந்த பேசுவாரு. "ஏசப்பா வந்து அவங்க கிட்ட பொறக்க போறாங்க. நீ வந்து இந்த மாரி தள்ளி விடணும்னு சொல்லிட்டு நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அத சொல்லிக்கிட்டே வருவாங்க. சாஸ்திரிகளுக்கு, அப்புறம் மேய்ப்பர்களுக்கு, அப்புறம் உலகத்துல ரொம்ப சமாதானமும், சந்தோஷமும் உண்டாயிருக்கும்படி, இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்துல உண்டாயிருக்கும்படி தேவதூதர்கள் வந்து அப்படியே சொல்வாங்க. "உன்னதத்திலே சமாதானமும், பூமியிலே மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாக. எல்லாருக்கும் நற்செய்தி, சமாதானம், சந்தோஷம் உண்டாயிருக்கும்படி நற்செய்தியை சொல்றேன்னு" சொல்லிட்டு, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே இஸ்ரவேல் தேசத்தில எருசலேமில பெத்லெகேம் என்ற ஊரில வந்து இயேசு கிறிஸ்து ஒரு மரியாள் கன்னி வயித்துல, திருமணம் ஆகாத கன்னி வயித்துல வந்து மாட்டுத் தொழுவத்துல பிறப்பாரு. நம்பலாம் பிறக்கிறோன்னா, எப்படி நல்லா வந்து ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிறோம். அப்படியே அந்த குளிர்காலம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா, இன்குபேட்டர்ல வைப்பாங்க. வீட்ல சொகுசா நம்மள வந்து போடுவாங்கன்னா, ஏசப்பா வந்து 100% கடவுளா இருந்தாலும் 100% மனிதனா வரும்போது, அந்த குளிர்ல மாட்டு தொழுவத்துல எவ்வளோ குளிர் தெரியுமா? ஆக்சுவலி இஸ்ரேல் தேசத்துல வந்து என்னன்னா, பெண்கள் கருத்தரிக்கிறாங்க இல்லையா? யூத கலாச்சாரத்துல யூதர்கள்ல வந்து பெண்கள் வந்து கருத்தரிக்கிற அந்த இதுதான் பர்த்டேவா கொண்டாடுவாங்க. பிறந்த நாளா கொண்டாடுவாங்க. அந்த மாரி தான் கன்னி வயித்துல ஆண்டவர் வந்து கர்ப்பம் தரித்தது வந்து டிசம்பர் மாதம். அதனால அந்த யூத கலாச்சாரத்துல இஸ்ரவேல் மக்கள்ல வந்து யூத பெண்மணிகள் வந்து கருத்தரிக்கிறத பர்த்டேவா கொண்டாடுவாங்க. பிறந்த நாளா கொண்டாடுவாங்க. அப்ப அதே போல தான் ஜீசஸ் வந்து டிசம்பர் மாதத்துல வந்து க அந்த கன்னி வயித்துல வந்து கர்ப்பம் தரித்தாரு. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்துல தான் பிறந்தாரு. அந்த செப்டம்பர் மாதம்ன்றது குளிர்காலமா இருக்கும். ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா 6 மாசம் வெயிலு, 6 மாசம் மழை, குளிர்காலம் அந்த மாரி செப்டம்பர் மாதம் குளிர்காலத்துல தான் அவரு வந்து பிறந்தாரு. நம்பலாம் சொகுசா வந்து அ ஹாஸ்பிட்டல்ல குளிர் சீசன்ல பொறந்தா இன்குபேட்டர்ல வைப்பாங்க. ஃபோட்டோ தெரப்பில வைப்பாங்க. இல்லன்னா வந்து வீட்ல நல்லா இருந்தான்னா, தேவன் 100% மனிதனா வந்த தேவன் அந்த மாட்டுத் தொழுவத்துல வந்து பிறப்பாரு. குளிர்காலத்துல பிறப்பாரு. சாஸ்திரிகள் வந்து, மேய்ப்பர்கள் வந்து எல்லாருமே பணிவாங்க. நம்ப ஏன் அவர் பிறந்தாரோ, அவர் பிறப்பு ஏன் அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம பாவங்களை, சாபங்களை அவர் வந்து கல்வாரி சிலுவையில வந்து அவர் நம்மளுக்காக ரத்தத்த சிந்தி ஜீவன கொடுத்தாரு. நம்மளுடைய ஒரு மனுஷன் தவறு செஞ்சா நம்ம தண்டனை அனுபவிக்கணும். உலகத்துல ஒரு தவறு செய்யும்போது ஒரு ஒரு கொலை பண்ணா கூட போலீஸ்ல புடிச்சிட்டு போய் அப்புறம் தீர்ப்பு குடுத்து அவங்கள வந்து மரண தண்டனைக்கு விடுவாங்க. கொலை செஞ்சா. குறைஞ்சபட்சம் கொலை செய்யும்போது அந்த ஒரு மரண தண்டனை இருக்கு. அப்போ நம்ம செஞ்ச பாவத்துக்கு அவரு வந்து நம்மளுக்காக பாவத்தையும் சாபங்களையும், பாவம் சாபம் மாத்திரம் இல்ல, நோய்களையும் அவர் நம்மளுக்காக ஏற்றுக்கொண்டாரு.
நம்ம முன்னோர்கள் கூட என்ன சொல்லுவாங்க, நீ பாவம் செய்கிற நரகத்துக்கு போயிடுவ, நீ இப்படி பாவியாக இருந்தால் நரகத்துக்கு போயிடுவ. அப்போ நம்மளுக்கு அந்த நரகத்துக்கு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பரலோகத்துக்கு வந்து அடையும்படியாக அவர் நம்மளுக்காக பாவமாகி சாபமாகி தொங்கினார். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பாவத்துக்காக நிறைய பேர் காசி ராமேஸ்வரத்தில் போய் தண்ணியில் போய் முழுகுவாங்க. ஆனால் அதெல்லாம் பாவம் போகாது. ஆனால் ஒரு பாவம் செஞ்சால் ஒரு ஆடு மாடு வந்து பலியிடணும். அப்போ தான் பாவம் நிவர்த்தி ஆகும். நாங்கள் கூட வந்து நாங்கள் இந்துல இருக்கும்போது நாங்கள் கோயிலுக்கு போய் ஆடு மாடெல்லாம் பலியிட்டுட்டு அங்கே இருந்து ஒரு நாள் தங்கிட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். ஆனால் அந்த ஆடு மாடெல்லாம் வந்து அந்த பழைய ஏற்பாடிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாடு ரத்தங்கள் சிந்தப்பட்டது. அதனால ஒன்றும் இல்லை, அதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார், இந்த ஆடு மாடு எதுக்கு பலியாகணும், நானே பலியாகிறேன், மனுஷன் செஞ்ச பாவத்துக்காக நானே பலியாகிறேன்னு சொல்லிட்டு அவர் தன்னையே வந்து பலியானார். 3 வருஷம் 33 வருஷம் அவர் வாழ்ந்தார் நம்மளுக்காக. அவ்வளோ வந்து சிலுவையில் கல்வாரி சிலுவையில் அவர் பாடுபட்டார், நம்மளுக்காக மரித்தார். அப்புறம் பரலோகத்துக்கு ஏறி அவர் சென்றார். அப்புறம் மீண்டும் திருப்பியும் நான் எப்படி போகிறேனோ அதே மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்னபடி அவர் 2000 வருஷத்துக்கு வந்து மரியாள் வயிற்றில் வந்து பிறந்தாரா, அதுபோல் எப்படி நான் போகணுன்னா திருப்பியும் நான் வருவேன் சொன்ன தேவன் வருவார். அதனால தான் சொல்கிறேன் நான், நம்ம இருதயத்தில் ஆண்டவர் நீர் தான் எங்கள் ஆண்டவர், எங்கள் பாவத்துக்கு நீங்கள் தான் பரிகாரி அப்படின்னு சொல்லி இருதயத்தில் விசுவாசித்து நம்ம நாவில் சொல்லும்போது நம்ம ரட்சிக்கப்படுறோம். இதுதான் கான்செப்ட்டு. உலகமே பார்த்திங்கன்னா எல்லாம் இயேசுவுடைய பிறப்பு வந்து ஒரு விசேஷமாக கொண்டாடுவாங்க. அப்படியே அதனால தான் அந்த டிசம்பர் மாதத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி, டிசம்பர் மாதத்தில் யூதர்கள் வந்து ஒரு பெண்மணிகள் திருமணமாகி கருத்தரிக்கிறது தான் விசேஷமாக பிறந்த நாளாக கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி வந்து அப்புறம் அதே போல் வந்து அந்த அவருடைய பிறப்பை பார்க்குறதுக்கு சிமியோன் காத்துட்டு இருந்தார். அப்புறம் பானுவேலின் குமாரத்தி அன்னாள் அவங்களும் வந்து அந்த பிறப்பை வந்து அந்த எருசலேமில் அவங்க அப்பா அம்மா யோசேப்பு மரியாளும் கூட்டிகிட்டு வரும்போது அந்த குழந்தையை எழுந்தி அவங்க அழகாக பார்ப்பாங்க. இன்றைக்கும் நம்ம வந்துடைய பாவங்கள் சாபங்கள் நோய்களுக்கு அவர் தான் பரிகாரி. அவரை பார்க்கும்போது அப்பா நீர் தான் என் ரட்சகர், ஏசு கிறிஸ்து நீங்கள் தான் ரட்சகர், என் பாவத்துக்கு நீங்கள் மறிச்சிங்க, நான் உங்களை நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன், என் உள்ளத்தில் வாங்க சொல்லும்போது உண்மையான கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் பிறப்பார். என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான் சொன்ன தேவாதி தேவன் உண்மையாக நம்மளுக்குள்ள ஆண்டவர் வந்து ஏசு கிறிஸ்து பிறப்பார். நம்ம நாவில் அறிக்கை செய்யும்போது நம்ம ரட்சிக்கப்படுவோம். அந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆகிறது மாத்திரம் இல்லை, சாபத்திலேருந்து தலையெழுத்துலேருந்து நோயிலேருந்து மரணத்திலேருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுகிறோம். ஒரு ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, தீர்ப்பு வழங்குறாங்க, வக்கீலுங்க வாதாடுறாங்க. குற்றம் செஞ்சால் மரணம், குற்றம் இல்லைன்னா அவங்க தண்டனையிலேருந்து விடுதலை ஆக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் யாருமே வந்து தனக்கு வந்து ரொம்ப என்ன ஃப்ரெண்டாக இருந்தாலும் கணவன் மனைவியோ இல்லை நண்பர்களோ யார் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க செத்து போயிட்டால் உடனே யாரும் சாக மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாருடைய உலகத்தின் ஒட்டுமொத்தமாக என் பாவம் உங்கள் பாவம் எல்லாருடைய பாவத்துக்காக தண்ணியே சிலுவையில் ஜீவாந்தர பலியாக ஒப்பு கொடுத்தா. நம்ம அந்த கல்வாரி சிலுவையை இன்றைக்கு கூட நிறைய பார்க்குறோம், எப்படியெல்லாம் அடித்தாங்க, இது பண்ணாங்க, செஞ்சாங்கன்ட்டு. அதனால ஒவ்வொரு உள்ளத்துலேயும் இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் பிறக்கணும்னா அவர் தான் நம்ம வந்து அப்பா நீங்கள் தான் என் ரட்சகர், என் பாவத்துக்கு சாபத்துக்கு என் நோய்களுக்கு தலையெழுத்துக்கு எல்லாத்துக்கும் நான் உங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம ஏசப்பா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உள்ளத்தில் விசுவாசித்து நாம் வாயில் சொல்லும்போது நம்ம ரட்சிக்கப்படுறோம். இதுதான் கிறிஸ்மஸுடைய ஒவ்வொரு உள்ளத்துலேயும் இயேசு கிறிஸ்து அவர் வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அவர் வருவார். நீங்கள் கூப்பிடும்போது அப்பா நீங்கள் தான் வாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் உள்ளத்தில் அவர் கிறிஸ்துவாக வந்து உங்கள் உள்ளத்தில் எப்படி உலகத்தில் பெருக்கும்போது சமாதான சந்தோஷம் இருளில் இருக்கிற மக்கள் எல்லாம் வெளிச்சம் உதித்தது, ரொம்ப சமாதான சந்தோஷம், பூமியில் மிகுந்த நற்செய்தி, பெரிய சந்தோஷம். அந்த பரமசேனை இயேசு கிறிஸ்து பெருக்கும்போது அந்த பரமசேனை தூதர்கள்லாம் வந்து அப்படியே அந்த ஸ்கொயராக நின்று பாட்டு பாடினாங்களா. இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு போகும்போது எப்படி ஸ்கொயராக நின்று பாட்டெல்லாம் பாடும்போது அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவன் வந்து அந்த தொட்டிலில் அந்த பசுந்தொட்டிலில் படுத்துட்டு இருக்கிற போது அந்த பரமசேனை தேவ தூதர்கள்லாம் வந்து அப்படியே ஒரு ஸ்கொயராக நின்று ஆராதிச்சாங்களாம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்தில், பிரியமும் சமாதானமும் சந்தோஷமும், இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தில் இருக்கிற மக்கள், மரண திசையில் இருக்கிறவங்க, திக்கு தெரியாதவங்க எல்லாருக்கும் நம்ம இயேசு கிறிஸ்து வந்து அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா கல்வாரி சிலுவையிலே நம்மளுக்காக ஜீவன ரத்தத்தை கொடுத்தாரு. எப்படி சொன்னபடி வந்து பிறந்தாரோ அதே போல் திருப்பவும் நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கும் அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம உள்ளத்தில் உண்மையான இயேசு கிறிஸ்து பிறப்பார். அதுதான் கிறிஸ்மஸுடைய நற்செய்தி. ஆமேன்.